நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம பார்க்க போற ரெசிபி Donne Biryani. எங்க வீட்ல எப்பவுமே வந்து முஸ்லிம் ஸ்டைல் பிரியாணி தான் அதிகமா செய்வோம். ஆனா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா Donne Biryani ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. செய்யறதும் ரொம்ப ஈஸி. ஒரு பாத்திரம் போது செய்யறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ அளவுக்கு பிரியாணி கட் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். அடுத்ததாக ஒரு விழுது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 8லேருந்து 10 பச்சை மிளகா, ஒரு அரை கட்டு அளவுக்கு புதினா, அரை கட்டு அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அரிசி ஊற போட்டுக்கலாம். நான் வந்து சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 கப் அளவுக்கு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 8 கிராம்பு, 8 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு துண்டு பட்டை, 3 சின்னதாக இருக்கிற பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துருங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தயிர் அப்புறமா சிக்கன் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இறங்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். புதினா, கொத்தமல்லி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி இறங்கி வருது. ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மிதமான சூட்டில் இந்த சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருவோம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா ஒரு 50% கிட்ட வெந்திருக்கு. தண்ணியும் நல்லா இறங்கியிருக்கு. இப்போது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இல்லைனா பிரியாணி மசாலா பவுடர், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து அரிசியை சேர்த்துப்போம். அரிசியை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஏற்கனவே இருக்குது. ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அதான் கணக்கு. ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 4.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி 1 கப்பு இருக்கிறனால நான் வந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. உங்களுக்கு வந்து அப்படி தயிரில் வந்து புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு மிதமான சூட்டில் நம்ம வந்து இதை வேக விடுவோம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்திருக்கு, சுத்தமாக அடி பிடிக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணியில் ஆரோக்கியமான பிரியாணி அப்படின்னு சொல்லனா இந்த பிரியாணி தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் வாங்க சாப்பிடலாம்.